ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஐம் திஷாரா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபுட் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபுட் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஃபுட் சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது ₹0 யூஸ் பண்ணி இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம சாப்பிட போகிறோம். புரியலையே. அதுவும் வந்து ₹0 சாப்பிட்றதுக்கு எதுக்கு இப்படி கிளம்பியிருக்கேன்னா ஸோ அப்போவாச்சும் கொஞ்சம் ஃபுட் எங்கேயாச்சும் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போய் தேட போகிறோம். யாரா நீ இவ்வளோ டேலண்டடாக? ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ஃபன்னாக இருக்க போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் ஃபுல் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போ நான் கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. ஸோ விநாயகர் சதுர்த்தினால நிறையா பக்கம் ஃப்ரீ ஃபுட் போடுவாங்க இல்லையா, அதை போய் நம்ம தேடி சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ மணி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 11 ஆயிடுச்சு. ஸோ இப்போ காலையில் மார்னிங் ஃபுட் கிடைக்குமா இல்லையான்னு தெரில. ஸோ கிடைக்கலன்னா நம்ம விநாயகருக்கு விரதம் இருந்ததாக எடுத்துக்கலாம். ஸோ பார்க்கலாம் நம்ம அடுத்தது என்ன நடக்குது வாங்க. ஸோ மார்னிங் 11:30க்கு தான் நம்மளுக்கு ஒரு ஃபுட் கிடச்சிது. இங்கன்னா கூழ் கிடச்சிது. டிஃபன்லாம் முடிஞ்சிச்சு நம்ம போன டைமுக்கு. ஸோ கூழ் மட்டும் கிடச்சதுன்னு வாங்கிட்டு வந்தோம். ஸோ கூழ் தான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு. இதாச்சும் கிடச்சிச்சு. ஸோ அது போதும். ஸோ நான் காலையில் கூழ் குடிச்சிட்டே நான் மாலை கட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த பூ விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாலை கட்டி கோயில் கொடுக்குறக்காக நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ நாங்கள் ஒரு வழியாக கூழெலாம் குடிச்சு முடிச்சுட்டு நான் மிச்சம் இருக்க மாலை எல்லாமே கோயிலுக்காக கட்டிக்கிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி எந்த கோயிலுக்கு போக போகிறேன்னா எங்கள் தாத்தாவோட கோயிலுக்கு தான் போக போகிறோம். ஸோ அங்கே கொஞ்சம் ஈஸியாக ஃபுட் கிடச்சிடும் தாத்தா கோயில் நாட்டுக்கு. அதனால் அதை தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் மத்தியானம். ஸோ ரொம்ப கூட்டமாகவும் இருந்தனால எடுக்கவும் மறந்துட்டேன். நாங்கள் போகும்போது சாமி கும்பிட பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் போனதே லேட்டு தான். ஸோ ஃபைனலாக ஃபுட்டும் கிடச்சிருச்சு. என்னெல்லாம் போட்டாங்கன்னா பொங்கல், அதுக்கப்புறம் சுண்டல், வெஜ் பிரியாணி, சாம்பார் சாப்பாடு, தயிர் சாப்பாடு, அதுக்கப்புறம் ஸோ நிறையா போட்டாங்க. ஸோ அதெல்லாமே சாப்பிட்டு நாங்கள் ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு ஈவினிங் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கோயிலில் இந்த ஃபோட்டோவும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஹலோ காய்ஸ். ஸோ இப்போ ஈவினிங் டைம். ஸோ 6 o'clock ஆயிடுச்சு. நாங்கள் கோயிலேருந்து எல்லாமே கிளம்பி வந்தாச்சு. ஸோ நாம் இப்போ ஸ்நாக்ஸுக்கு என்ன எடுத்துக்க போகிறோம்னு சொன்னிங்கன்னா சுண்டல் தான் எடுத்துக்க போகிறோம். நமக்கு போய் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி எப்படி இந்த ஃபுட்லாம் கிடச்சிதுன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி வாய்ஸ் ஓவரில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த கோயிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம். எங்கள் தாத்தா கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம சுண்டல் தான் சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க சாப்பிடலாம். ஸோ என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த சாம்பார் சாப்பாடு, தயிர் சாப்பாடு, அதுக்கப்புறம் இந்த சுண்டல், பொங்கல் எல்லாமே கோயில் டேஸ்ட்டே வேறு மாதிரி தான் இருக்கும். உங்கள் எத்தனை பேர்த்துக்கு கோயில் பிரசாதம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி சேலஞ்சே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் இருந்தேன். ஏன்னா காலையிலேயே நம்மளுக்கு ஃபுட் கிடைக்காம தான் இருந்துச்சு. நம்ம கஷ்டப்பட்டு லாஸ்ட்டாக ஒரு கூழ் மட்டும் கிடச்சிருந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு காலையில் பண்ணோம். மத்தியானத்துக்கு ஓரளவுக்கு பெட்டராகவே இருந்தது. ஸோ சாயங்காலத்துக்கு ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. பார்க்கலாம் நைட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபைனலாக நம்ம ஸ்நாக்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பிட்டோம். ஏன்னா மத்தியானம் சாப்பிட்டது ஹெவியாக இருந்துச்சு. அதனால் ஸ்நாக்ஸுக்கு உங்களுக்கு கம்மின்னு சொல்லி கொஞ்சம் சாப்பிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு டின்னர் டைமில் மீட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப். ஸோ காய்ஸ், இது டின்னர் டைம். ஸோ நான் ஏன் வீட்டில் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம காய்ச்சல். ஸோ அதனால தான் என்னால் பேசவே முடியல. திடீர்னு எங்கேயோ சடனாக பார்ட் டைம் காய்ச்சல் மாதிரி வந்துடுச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக என்னால் முடியாமல் நான் சும்மா உட்காந்துட்டுருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ டின்னருக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காண்ட்ருந்தேன். ஸோ ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, தாத்தா கோயிலேருந்து எனக்கு ஃபுட்டு பேலன்ஸ் இருந்து தான் அமுச்சு விட்ருந்தாங்க. ஸோ அது ஃப்ரீ ஃபுட்டு தான். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஸோ கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சி வார்ம் அப் பண்ணி இப்படிலாம் உட்காந்துட்டு சுடு தண்ணி எடுத்து குடிச்சிட்ருந்தேன் கொஞ்சம் கம்மியாகணுன்னு. ஸோ ஆக்சுவலாக சுடு தண்ணி கார்ப்பரேஷன் தானே. ஸோ கார்ப்பரேஷன் தண்ணி தான், அதாவது முனிசிபலாக கார்ப்பரேஷன் எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் தண்ணி ஃப்ரீ தான், அதனால் பிரச்சனை இல்லை.
சேலஞ்சுக்கு ஒரு பாதிப்பு வராது. ஸோ டின்னருக்கு வந்து அதே வெஜிடபிள் ரைஸ், அதே சாம்பார் ரைஸ், மத்தியானம் சாப்பிட்ட கொழுக்கட்டை அப்படியே தான் இருக்குது. ஸோ அதான் சாப்பிட போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அடுத்தவங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டிங்களா அப்படிலாம் நினச்சிடாதீங்க. ஸோ வந்து வேஸ்ட்டாக போகிறது தான் இது. ஸோ அதனால் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம டின்னருக்கு சாப்பிட போகிற இது. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து டின்னரும் சக்ஸஸ்ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சு நம்ம சேலஞ்சையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ வந்துட்டு இட் இஸ் த எண்ட் ஆஃப் தி சேலஞ்ச். ஸோ வந்து இன்றைக்கி வந்து பீஸ்ஃபுல்லாக நல்லாவே போச்சு. காலையில் தவிர மற்ற எல்லா நேரமே நல்லாவே சாப்பிட்டோம். ஸோ இந்த சேலஞ்சில் நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ இது மாதிரி என்னென்ன சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் பை ஃப்ரம் தி